ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷனோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதுமே ஒரு ட்ரேடுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, பர்ஃபெக்டான ஸ்டாக் செலெக்ஷன். இன்னொன்று, பர்ஃபெக்டான பிரேக் அவுட். இப்போது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். சார், நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதனுடைய பிரேக் அவுட்டில் தான் என்ட்ரி கொடுக்குறேன். பட் என்ன ஆகுது அப்படின்னா, நான் பிரேக் அவுட் எடுத்த இடத்துலேருந்து அதில் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு கீழே அந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரியுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்த உடனே, அதாவது ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுத்துட்டீங்க, சரிங்களா, இதில் என்ட்ரி கொடுத்தாச்சு, இதுலேருந்து கீழே சரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபியரில் என்ன பண்ணுவோம், எக்ஸிட் ஆயிடுவோம். ஆனால் அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த ரிமைனிங் ஸ்டாக் என்ன ஆகும், அப்படி பிரேக் அவுட்டில் திரும்ப ப்ராஃபிட் கொடுக்கும். யதார்த்தமாக இது எல்லாத்துக்கும் நடக்கக்கூடிய விஷயம். அப்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்டாக்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்காது அப்படின்னா, இந்த மாதிரி கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அப்போது ஒரு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிகினர்ஸ் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், பர்டிகுலராக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாப் 5ல் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம எடுப்போம். நிஃப்டி 50 இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு 50 இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக் என்ன பண்ணுவோம், டக்குன்னு நம்மளுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம். இதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. 2% மேலே இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது, சரிங்களா. அப்போ ஸ்டாக் செலெக்ஷன் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே இந்த நிஃப்டி 50 இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட்டு 50 இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக் என்ன பண்ணுங்கள், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே செக் பண்ணி, நிஃப்டி 50 மாத்திரம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்லேயே செக் பண்ணி என்ன பண்ணுங்கள், உங்களுடைய டிமேட்டில் இமீடியட்டாக ஆட் பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும், சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 5 ஸ்டாக்கையும் என்ன பண்ணுறேன், என்னுடைய டிமேட்டில் காட்டுறேன். இது இப்போ நெக்ஸ்ட்டு 50 ஸ்டாக் நான் ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதனுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். அதாவது எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் போயிட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, பை எடுத்திங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், செல் பண்ணி பை பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் இருக்கும். பிகினராக இருந்தால் அந்த டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் சரியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, 7037க்கு அப்புறம் இன்னும் கீழே விழுனா, நீங்கள் 7037 டேரெக்டாக செல் கொடுத்துட்டு கீழே போக போக ப்ராஃபிட் வரும். கீழே ஒரு பை எடுக்கலாம், சரிங்களா. செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ராடேயில் இது தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நான் இந்த பர்டிகுலர் ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் 1 டே கேண்டில் போடுறேன். ஸோ ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே எனக்கு கிடச்சிருக்கும் பாருங்கள். இந்த சப்போர்ட்லேருந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைட்லி அப் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் இருந்தால் வெல் அண்ட் குட். உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, ப்ரீவியஸ் டே இருக்குல்ல, இந்த கேண்டிலை பிரேக் பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ட்ரி கொடுக்கலாம். ஆனால் இதில் 2 விஷயத்த கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். ஒன்று, ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கான்னு பாருங்கள் மார்னிங் சமயத்தில், சரிங்களா. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு பாயிண்ட்டை செக் பண்ணணும். 2வது பாயிண்ட், இப்படி இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது இதை அப்படி மார்க் பண்ணிடுறேன், சரிங்களா. அப்படியே என்ன பண்ணுங்கன்னா, 1 மினிட் கேண்டலுக்கு நான் அதை மாற்றுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், 1 மினிட்டாக மாற்றிட்டேன், சரிங்களா. இப்போது இது ப்ரீவியஸ் டே இந்த லெவலில் ஒரு ஹை ரீச் ஆகிருக்கு. இப்போது இன்னைய நாள் பர்டிகுலர் டேயில் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த பர்டிகுலர் 1 மினிட் கேண்டில் என்னவா இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த 1 மினிட் கேண்டில் க்ரீனாக இருக்குது அப்படின்னா, இதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ப்ராஃபிட் இருக்கும். இந்த பர்டிகுலர் கேண்டில் ரெட்டாக இருக்குது அப்படின்னா உள்ள செல்லர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கும்போது இந்த மாதிரி பை சைடு போகிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணிடுங்க.
இப்படி கிடைச்சாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னைய டேல இது ஏன் சக்ஸஸ் கொடுத்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் ஃப்ரைடே நடந்தது என்னாச்சுன்னா, மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி அப்படியே என்னாச்சு அப்படின்னா மேலே அப்படி வந்துகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே வரும்போது என்ன, பர்டிகுலராக அந்த இண்டெக்ஸ் நல்லாயிருக்கு, ஸ்டாக் எல்லாமே நல்லாயிருக்கு, அதனால் இது ஒர்க் ஆகும். பிகினராக இருக்கும்போது இந்த பிரேக் அவுட் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும். சில நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ட்ரேடை என்ன பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் நேராக இதில் வந்துடுங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது அட்வான்ஸ் எவ்வளோ இருக்குது, டிக்ளைன் எவ்வளோ இருக்குது, நெஃப்டி 50 பாருங்கள், நெக்ஸ்ட்டு 50 பாருங்கள். எப்போதுமே அட்வான்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ரொம்ப லோவாக இருக்குது, ஏன்னா இதெல்லாம் அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக், மேபி பாசிட்டிவில் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பர்டிகுலர் ஸ்டாக் நிறையா வெயிட்டேஜ் நிறையா இருக்கும்போது என்னாகும், இண்டெக்ஸ் மேலே எழுந்திக்கும். அப்போ நிறையா பையர்ஸ் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் என்ன பண்ணால் மார்க்கெட்டை செக் பண்ணணும், அட்வான்ஸாக கம்பெனி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், இன்னொன்று பர்டிகுலர் ஸ்டாக் அப் ட்ரெண்டாக இருக்கணும், அது ப்ரீவியஸ் டேயை பிரேக் பண்ணும்போது அந்த 1 மினிட் கேண்டில் க்ரீனாக இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணுறதை காட்டிலும் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இன்னொன்று, ட்ரேடை எப்போதுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடாது. 1 டே கேண்டில் பிரேக் அவுட்னா 10 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிறது நல்லது. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா நிறையா நோட் பண்ணி வச்சுட்டு உங்கள் நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 3 மந்த்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் ட்ரேடில் எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முழுவதுமாக ஒரு பணத்தை போட்டு ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணாமல் ஒரு 1000 ருபீஸ் ட்ரேடில் போட்டுட்டு அது 3 மாதத்தில் என்னவா மாறுதுங்கிறத சொல்லுங்கள், பாருங்கள், செக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.